நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது என்ன செய்கிறோம்? அதை பார்த்து நம்ம கலங்கி போய் நின்று விடுகிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கானாவூர் கல்யாணத்தில் ஏசப்பா கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டு போயிருச்சு. இது மணவாளனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஏசப்பா அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். பந்தி விசாரிப்புக்காரன் அந்த ரசத்தை ருசி பார்த்துட்டு மணவாளன்கிட்ட வந்து சொல்றான், இதுவரைக்கும் எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, ஆனா நீங்க நல்ல திராட்சை ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி அந்த மணவாளன்ட்டு சொல்றான். அந்த மணவாளனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. அந்த மணவாளனுக்கு தெரியாது, அங்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு போனதும் தெரியாது, அந்த பிரச்சனைகள் நடந்தது ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க அழைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருப்பாரானால், உங்களுடைய இருதயத்தில் அவர் இருப்பாரானால், உங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் அத்தனையும் உங்கள் கண்கள் காணாதபடி அப்படியே விலக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ்.